கோப் குழுவின் உத்தியோகபூர்வ ஊழல் மற்றும் மோசடி புலனாய்வு விசாரணைகளின் போது திட்டமிட்ட முறையில் பில்லியன் கணக்கான மக்கள் நிதியை கையாடல் செய்ததாக கண்டறியப்பட்டுள்ள 8 முன்னணி அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் குறித்த அத்தனை ரகசிய ஆவணங்களையும் மேலதிக குற்றவியல் விசாரணைகளுக்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் உத்தியோகபூர்வமாக ஒப்படைப்பதற்கான விசேட நாடாளுமன்ற ஒப்புதலை பெற்றுக்கொள்வதற்கான விவாதம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் தலைமையின் கீழ் இன்று காலை 9:30 மணிக்கு கூடவுள்ள 10வது நாடாளுமன்றத்தின் விசேட அமர்வின் போது முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரையான 3 மணித்தியாலங்கள் நிலக்கரி மற்றும் அரச நிறுவன ஊழல்கள் குறித்த விவாதம் நடத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோப் குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நிஷாந்த சமரவீர இது குறித்து விவரிக்கையில், முதற்கட்ட பொறிமுறையின் கீழ் மாபெரும் நிதி முறைகேடுகளில் சிக்கியுள்ள 8 பிரதான அரச நிறுவனங்களின் அசைக்க முடியாத சான்றுகளும் குற்றப்பத்திரிகைகளும் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவித்துள்ளார். மின்சாரத்தினால் இயங்கும் சொகுசு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக கடந்த நல்லாட்சி மற்றும் முந்தைய அரசாங்கங்களினால் வழங்கப்பட்ட விசேட வாகன இறக்குமதி அனுமதிப்பத்திர பொறிமுறையின் போது VIP புள்ளிகள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகர்களினால் பில்லியன் கணக்கில் வரி ஏய்ப்புகள் செய்யப்பட்டு அமுலாக்கப்பட்ட வாகன இறக்குமதி மாஃபியா குறித்த அரச கணக்குகள் குழுவின் அறிக்கையினை அடுத்த கட்ட கைது நடவடிக்கைகளுக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஒப்படைப்பது தொடர்பான மற்றுமொரு விசேட நாடாளுமன்ற விவாதமும் இன்றைய தினம் நடத்தப்படவுள்ளது.